பைபிள் மைண்ட் வாசகர்கள் யாவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ச்சியாக இஸ்ரவேலும் வேதாகங்கிறதான தலைப்பிலே நாம் நம்முடைய நம்பிக்கையை சீர்தூக்கி பார்த்து சிந்திக்கிறதற்காக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலும் சரி அல்லது நான் செல்லக்கூடிய திருச்சபையிலும் விசுவாசிகளிடத்தில் பேசுகிற போது ஏதோ ஒரு விதத்தில் இஸ்ரவேல் தேசம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், அவர்களிடத்தில் கடவுளுடைய கரம் இருக்கிறது, ஆகவே நாம் எப்படியாவது அவர்களைத்தான் ஆதரிக்க வேண்டுங்கிறதான ஒரு மனப்பான்களை பேசுவது வழக்கம். சமீபத்தில் கூட நான் ஒரு பைபிள் ஸ்டடியில் பேசுகிற போது கூட இந்த யுத்தங்கள் எல்லாம் குறித்து அவர்கள் யோசிச்சுட்டு, ஆனாலும் கூட நாம இஸ்ரவேலுக்கு தான் பிரதர் சப்போர்ட் பண்ணணும், ஏனென்றால் இஸ்ரவேல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஜனம். நானும் நம்புகிறேன், வேதமும் போதிக்கிறது, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களில் ஒன்று இஸ்ரவேல் என்று. வேதாகம் மிக தெளிவாக சொல்கிறது, பழைய ஏற்பாடு முழுவதுமே ஆண்டவர் அந்த ஜனத்தை தெரிந்தெடுத்து அவர்களோடு இடைப்பட்டதை நம்மால் என்ன பண்ண முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதற்கான காரணத்தையும் ரோமர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே கடவுள் இஸ்ரவேலுடைய மேன்மை என்ன, இஸ்ரவேலை தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லுகிற போது 3வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே, இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன, அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாகவே. அப்ப யூதருடைய மேன்மை தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. கடவுளுடைய வார்த்தை அவரிடத்தில் கொடுக்கப்பட்டதற்காக கடவுள் அவர்களை அழைத்தார், தெரிந்து கொண்டார். அதே போல ரோமர் 9வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற போதும் 4வது வசனத்துல, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரு. இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் தேசம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது, அவர்களிடத்திலான தேவனுடைய வாக்கு தத்தங்களும் முற்பிதாக்களும், ஏன் இயேசு கிறிஸ்துவே அவரிடத்தில் தான் பிறந்தார் என்பது உண்மை. ஆகவே நாம் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் தோன்றியிருப்பதும் தேவனுடைய ஆளுகை என்று நம்புகிறோம். இஸ்ரவேல் தேசம் என்றே ஒன்று தேசம் உலகத்திலே இல்லாத போது அது மீண்டும் தோன்றியிருப்பதிலே கடவுளுடைய ஆளுகை இருக்கிறது, கடவுளுடைய கரம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் நம்புகிறோம். அந்த ஒரே காரணத்திற்காக மட்டுமே இஸ்ரவேல் தேசம் எடுக்கக்கூடிய அரசியல் சார்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் சரி, யுத்தங்களும் சரி, அவரிடத்தில் கடவுள் இருக்கிறார் என்று நாம் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. எங்களுடைய சபையில கூட விசுவாசிகள் சில நேரத்துல என்னதான் இருந்தாலும் கடவுள் அவருடைய செயல்களோடு இருப்பார் என்று அநேக நேரத்துல சிந்திக்கிறாங்க. உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் ஒருவரை தெரிந்தெடுக்கிறார் என்றால் அவர்களை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல, அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுங்கிறதான நிபந்தனையும் பொறுப்பையும் உள்ளடக்கியராகவே கடவுள் தெரிந்தெடுக்கிறார். இது வேதம் முழுவதும் இருக்கிற பொது உண்மை. கடவுள் ஒருவரை தெரிந்தெடுக்கிறார் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாதுகாக்கிறார். அதே சமயத்தில் பாதுகாக்கிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டுங்கிறதான உண்மையை வேதம் முழுவதும் போதிக்கிறது. இன்றைய இஸ்ரவேல் தேசம் அநேக காரியங்களில் தேவனுடைய நீதிக்கு எதிராக செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பாவி மனிதர்களை கொலை செய்கிறார்கள், அப்பாவி குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். இந்த யுத்தத்தை குறித்து நான் அடுத்த விஷயத்துல கூடுதலா பேசுறேன். ஆனா முதல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தெரிந்தெடுக்கப்படுகிறபடியினால மட்டுமே அவர்கள் செய்கிற எல்லா கிரியைகளோடும் கடவுள் அவர்களை அங்கீகரிக்கிறார் அல்லது விசுவாசிகளாகிய நாம் அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். வேதம் நிபந்தனையோடு தான் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அநேகர் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் என்று மேன்மை பாராட்டினார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக மத்தேயு 3வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வெறுமனே இஸ்ரவேல் தேசம்ங்கிற பேரோ அல்லது நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சந்ததி நாங்கள் தான்ங்கிறதுனால நீங்க பெருமை பாராட்டாங்க. மாறாக மனம் திரும்புங்க. ஏனென்றால் கடவுளுடைய செயல் என்பது அவருடைய கிரியை, அவருடைய அழைப்பிலே நாம் அவருக்கு உண்மையாய் இருப்பதை மையப்படுத்தியதாக இருக்கிறது. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் தேசம் மீண்டும் மீண்டும் கடவுளால் தண்டிக்கப்படுகிறது.
எப்பொழுதெல்லாம் அவர்கள் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அவர்களை தண்டிக்கக்கூடியவராயிருக்கிறார். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை கைவிடுவார். யோசிச்சு பாருங்களேன், மேசியாவை இன்றைக்கு மறுதலிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் உபத்திரவத்தை தரக்கூடிய சூழ்நிலை அங்கு இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அங்கு தடைகளும் காணப்படுகிறது. அப்ப அவர்களுடைய கிரியைகளிலே தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிகளும் சபைகளும் கண்மூடித்தனமாக நாம் ஆதரிக்க கூடாது. கடவுளுடைய திட்டம் எப்படி வேண்டாலும் நிறைவேறும். கடவுளுடைய எதிர்கால திட்டங்களை கடவுள் நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆனால் கடவுள் எப்பொழுதும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்திற்கு ஆமோஸ் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே மிக தெளிவாக நேரடியாக ஒரு உண்மையை சொல்கிறார். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். இங்க தெளிவா சொல்றாரு, பூமியினுடைய எல்லா வம்சங்களையும் உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். அப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறேன், உங்களை பூமியிலுள்ள எல்லா வம்சங்களிலிருந்து தெரிந்து கொண்டேன், எனவே உங்களுடைய எல்லா அக்கிரம நிமித்தம் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்தபடினால் இஸ்ரவேல் தேசம் புனிதமடையவில்லை. கடவுள் இடத்தையோ நாட்டையோ புனிதப்படுத்தவில்லை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலத்தில் இருக்கிறோம். இடம் சார்ந்த வழிபாட்டு முறையை கிறிஸ்தவம் ஊக்குவிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அங்கு வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்த இடங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே அந்த தேசம் புனிதமடைந்து விட்டது, அந்த தேசத்திற்கு நாம் சப்போர்ட் பண்ண வேண்டுங்கிறதான நினைப்பு வேதாகமத்துக்கு எதிரானது. கடவுள் இன்றைக்கு இஸ்ரவேல் மூலமாக தம்முடைய கிரியை நிறைவேற்றவில்லை, மாறாக விளைக்கிரயம் கொடுத்து சம்பாதித்த திருச்சபையின் வாயிலாகவே தம்முடைய கிரியை வெளிப்படுத்துகிறார் என்பது வேதாகமத்தின் தெளிவான உண்மை. இதை மறந்துட்டு இன்றைக்கு திருச்சபைகள் கடவுளுடைய பணியை, அதாவது இஸ்ரவேல் தேசம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கு பாராக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் நாம் ஒரு சப்போர்ட் பண்ணுவதை போல, அதற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்வதை போல தெரிகிறோம். இன்றைக்கு எப்படி இந்தியா, பாகிஸ்தான், அதை போலத்தான் இஸ்ரவேல் தேசத்தையும் கடவுள் ஆளுகை செய்கிறார். ஆனால் கடவுள் இன்றைக்கு திருச்சபையின் வழியாக மட்டுமே தம்முடைய ஆவிக்குரிய கிரியை நிறைவேற்றுகிறார். எபேசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் இதை தெளிவாக வாசிக்கிறோம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்தமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இந்த எபேசியர் 2-3 அதிகாரங்களை வாசிக்கிற போது யூதனும் கிரேக்கனும் பிரிவாய் இருந்த இந்த மார்க்க ரீதியான இடம் சார்ந்த நம்பிக்கைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட்டு ஒரே சரீரமாகிய கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தலைமுறை தோறும் என்று நாம் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிற போது மிக தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கிலும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் தேசத்தின் வழியாக அல்ல, இஸ்ரவேல்ங்கிறதான இடம் சார்ந்த வழியாக அல்ல, திருச்சபை விசுவாச பிள்ளைகள் கூடியிருக்கிற சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறது. ஆகவே திருச்சபையே, விசுவாச பிள்ளைகளே, கண்மூடித்தனமாக இஸ்ரவேல் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய தவறுகளை நியாயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இஸ்ரவேல் தேசம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். அங்கு யுத்தங்கள் ஓய வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். அதே சமயத்தில் பாடுபடுகிற உபத்திரவப்படுகிறவர்கள் சமாதானமான நிலைக்கு வருவதற்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த செய்தியிலுடைய கருத்துக்களிலே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. எதிரான கேள்விகள் இருந்தாலும் சரி, சிந்தனைகள் இருந்தாலும் பதிவு செய்யுங்க. அடுத்த தலைப்பில் யுத்தமும் இஸ்ரவேலுங்கிறதான இந்த உடனடி காட்சிகளிலே இருக்கிற தேவனுடைய நீதிக்கு எதிரான தன்மைகளை குறித்து சிந்திக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.